டியூட்ஸ் இந்த ஒரு செட்டப் பார்த்துட்டு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டியே பிடிக்க முடியாது. ஏன்னா வந்து லடாக்லாம் போல குட்டியோண்டு வந்து பார்த்தீங்கன்னா மினி லடாக்னு சொல்கிறாங்க. இது ஆனால் மினி லடாக்னு பேர் வராது. நானும் மினி லடாக்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். டான்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி திபெத்தியனே இருக்குது. லெட்ஸ் வெல்கம் டு டான்லிங் திபெத்தியன் செட்டில்மெண்ட். ஹே வாவ், இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி. ஸோ அதனால் நம்ம திபெத்தியனுக்கு தான் திபெட்டா ஏதோ ஒரு பேர் அங்கே தான் போக போகிறோம். ஆக்சுவலி சடனாக போட்ட பிளான் தான் இது. நேற்று போட்ட பிளானு இது. நான் மட்டும் கிடையாது, கூட இன்னும் 2 பேர் வராங்க. ஓகேவா? அதனால தான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். இது வரைக்குமே நான் இவ்வளோ சடனாக போட்டு நான் கிளம்புனதே கிடையாது. இன்னும் வரைக்கும் எனக்கு ஒரு இது டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ட்ரிப்புக்கு போகிறோமா, கன்ஃபார்மாக போகிறோமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலி எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபுல் இது பார்த்தாலே நம்மளுடைய மனசு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஃபேண்ட்டு, 2 க்ளவு. ரொம்ப 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க. என்னுடைய பேர் தான் சீச்சி, நிக் நேம் சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் நேம் சீச்சி ஆட்டோ போட்டு சொல்லிட்டு அதனால தான் வச்சுருக்கேன். ஹே டியூட்ஸ், இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ நாள் கிட்ட ஆச்சு. சரி வாங்க, என்னென்ன கேரி பண்ணிட்டு போகிறேன்னா சிம்பிளாக ஸ்டப்னு சொல்லி முடிச்சிடறேன். நம்ம டென்ட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்றதால இந்த ட்ரிப்புக்கு டென்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டென்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரெயின் கோட்டு, கோப்ரோ, மைக்கு, சார்ஜரிங் கேபிள், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் தான் பிளானு. ஸோ அதுக்கேற்ற மாரி கிளாத்தஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அம்மிட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு போக அப்டேட் பண்ணுறேன். டியூட்ஸ் ஃபைனலி நம்ம கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இது நைட் ரைடு தான். டைம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 11:35 ஆகுது. இங்கேருந்து நம்ம டான்லிங் வந்து பார்த்திங்கன்னா 392 கிலோமீட்டர். ஓகேவா? இங்கேருந்து நம்ம லொக்கேஷன் போட்டோன்னா ஒரு 7 ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் கூட்டப்பா சொல்கிறாரு. இதோ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. டென்ட் எடுத்து வச்சு பேக்லாம் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பயங்கரமாக செட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட்டே வியர் பண்ண போகிறோம். சரி டியூட்ஸ், போக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். டியூட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. நம்ம டூத்லஸில் வந்து பார்த்திங்கன்னா 99,462 கிலோமீட்டர்லேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் தாண்டிடும். அதுதான் இந்த ட்ரிப்போடைய சந்தோஷமே எனக்கு. எப்படின்னாச்சும் தாண்டிடும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஏன் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, ஆக்சுவலி தாண்டிடும். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்ரு வந்து கொஞ்சம் சிக்க வைக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வளையிறனா நேராக இருந்ததுன்னா ஸ்பீடோமீட்ரு ஒர்க் ஆகும். இதுவே நான் ரைட் சைடில் இப்போ என்னடா வளைய மாட்டேங்குது. ஐயோ, என்ன பார்த்தீங்களா இல்லையா? ஏய் பார்க்க ஏறிடா டேய். இந்த ஃபாக் லைட்டு கரெக்டாக நான் எப்போ ரைடு கிளம்புறனோ அப்போ இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு தெரில. அந்த நேரத்தில் தான் எதனா ஒரு வேலை வைப்பான். ஆக்சுவலி நான் இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு நைட்டு கிளம்புறதுனால வீட்டில் கொஞ்சம் நம்ம தான் வந்து காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டு போகணும். ஸோ அதனால் காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டு போகிறதுக்கு வண்டியில் தான் எடுத்துகிட்டு போனேன். அப்போல்லாம் இந்த ஃபாக் லைட் போட்டு தான் போனேன். அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. தெரியும் கரெக்டாக இந்தமாதிரி ரைடுன்னு எதனா போக்குள்ள மட்டும்தான் எதனாச்சும் ஒரு வேலை வைக்கும். சரி டியூட்ஸ், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் போக என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். நான் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகேவா? இதோ அவ்வளோதான், நம்ம டூத்லஸுக்கு ஃபியூலை போட்டுற வேண்டியதான். ஜிபே தான் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியவில்லை. செக் பண்ணி பார்ப்போம். ஓ 12 ஆகட்டுவா? ஓகே, ஏதோ டைமிங் வச்சுருக்காங்க போல். 12 ஆகட்டுன்றாங்க. டியூட்ஸ் இதோ ஒரு ஃபியூல் பம்ப் இருக்குது, இங்கே கேட்டு பார்ப்போம். ஆக்சுவலி ஜிபேயில் தான் அமௌண்ட் இருக்குது. கையில் வந்து ஹார்ட் கேஷாக ஒரு 1,500-2,000 தான் வச்சுருப்பேன். ஜிபேனா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேட்டு பார்ப்போம். இங்கேயும் அதே தான்ப்பா பிரச்சனை ஏதோ நினைக்கிறேன். ப்ரோ ஃபுல் டேங்க் பண்ணிவிடுங்க. ஃபுல் டேங்க். ஜிபே இருக்குல்ல? ஜிபே சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. டியூட்ஸ் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 1,132.46
மொத்தம் 10 லிட்டரு கிட்ட 11 லிட்டரு கிட்ட போட்டிருக்கோம். இந்த 1 லிட்டர் பெட்ரோல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 103 ரூபா. அப்படியே மைலேஜ் செக் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வண்டியை கொஞ்சம் ஒயிட் ஏறின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 11 லிட்டரா? நீங்கள் கெஸ் பண்ணுங்க நம்மளுடைய டேங்க், என்னுடைய டூத்லெஸ்ஸோடைய டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து 11 லிட்டருன்னான்றாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 12.4 நினைக்கிறேன். ஐ திங்க் 12.4லாம் இல்லை ப்ரோ, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னீங்கன்னா ஐ மீன் நான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேங்க் ஃபுல் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 12 லிட்டர்ஸ் நியர்லி பிடிக்கும். நான் கூட ஒரு இதுவில் கூட பார்த்தேன், இந்த பைக் மாடல் வந்து 12 லிட்டர் கிட்ட பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்காக நான் லைவாக கூட ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? எல்லாமே ஓகே தான் நினைக்கிறேன். டைம் இங்கே வந்து கரெக்டாக 12:18 ஆகுது. நம்ம கோ ரைடர்லாம் வந்து தடறிட்டு இருப்பாங்க, என்னடா ஒன்றும் பாட்டிலே பண்ணுறேன்ட்டு. ஓகே, எல்லாம் ஆல்ரைட் நினைக்கிறேன். பேட்டரியில் தான் காற்று இருக்கா கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற பைப்பஸை பிடிச்சாச்சு. 60 to 70 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரூஸிங்கை லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜிப்லாம் எதுவும் லாக் பண்ணல. ரைடிங் லவ்வும் வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணலை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவுட்ரு போட்டோம். ரைடிங் லவ் போட்டு ரைடிங் கேஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி காற்றே உள்ளே போகாத மாதிரி இருக்கா. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வந்து கூட்டமாக நிற்கிது. இப்போ ஒரு 4-5 வண்டிக்கு மேலே நின்று இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்வெட் ஆகிருச்சு. அதனால் கொஞ்சம் உள்ளே நல்லா காற்றோட்டம் போயிட்டு ஃப்ரீயாக ஆன பிறகு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்காவாக ஆகிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன். நம்ம டேங்க் ஃபுல் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸில் இப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், துள்ளிக்கிட்டே இருப்பாப்புல நம்ம தம்பி. ஆக்சுவலி இது வந்து சோலோ ரைட் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாரி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா 2 மெம்பர் கோ ரைடர் வர போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே பைக்கில் வந்துடுறாங்களாம். ஆக்சுவலி 3 பேரும் 3 பைக்கில் போகிறது தான் பிளானு. அதுக்கப்புறம் இப்படி சொதப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே பைக்கில் வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் தாண்டி வேப்பூர் கிட்டே இருக்காங்க. இல்லை, அவங்களும் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. வேப்பூரில் தான் 2 பேருக்கும் மீட்டிங் பாயிண்ட்டு. அப்படியே 2 பேரும் மீட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா டியூட்ஸ்? இது என்ன வெஹிக்கிள்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கருத்துறையில் பதிவிறக்கவும். என்ன வண்டிப்பா இது? திட்டிக்கோண்டு வண்டி அவ்வளோ பேர் இது இழுத்துட்டு வருது. கர்நாடகான்னு போட்டிருக்கு. மாட்டை சத்தா மடிச்சது நான் தோல்ல வச்சு மேலே கட்டி அட்ரா நாக்கு முக்க டியூட்ஸ் நம்மளை போலீஸ் செக் பண்ணிட்டாங்க. அதுக்கே அப்புறம் இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கடா சும்மா. ஒன்றும் இல்லை, நம்மளை மட்டும் நிப்பாட்டிட்டு என்னடா ஆச்சு அப்படிலாம் கேட்கல. என்ன ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வயநாடு சார்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பா. இந்த ரோட்டில் பிடிக்காது எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ரோடே ஒழுங்காக இருக்காது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்படியே வைப்ரேஷன்லேயே போவாப்புல. நண்பர்களே, இந்த ரோட்டில் வந்து கை எடுத்துட்டுனா ஹேண்டில் பார் எப்படி வைப்ரேஷன் பட்டு ஆகுதுன்னு பாருங்கள். ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட் போடுறதுனாலயா இல்லை ஹெல்மெட் போட்டுட்டு கேமரா மவுண்ட் பண்ணி இருக்கிறதுனாலயா தெரில, பயங்கரமாக ஹெட்டு வலிக்குது. நேற்றே நினைக்கிறேன் நினைகளின் நாடகம், இன்றேன் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான் தெரியாது, உனக்கு சொன்னால் புரியாது. அதுக்கப்புறம் எனக்கு லிரிக்ஸும் தெரியாது. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சோண்டு டிராஃபிக்காக தான் இருக்குது. இப்போ என்ன ஊருப்பா இது, அவ்வளோ பெருசாலாம் இருக்குது. நண்பர்களே, இதுதான் நம்ம ரைடோடைய ஃபஸ்ட்டு டோல்கேட். திஸ் இஸ் உளுந்தூர்பேட். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:33 ஆகுது. நம்ம கோ ரைடர் மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேப்பூர் இங்கேருந்து 32 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு ஒரு பிரேக்கை போட்டுற வேண்டியதுதான். அப்படியே நம்ம கோ ரைடர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு
ஏன்னா நம்ம பாண்டியிலேருந்து வேப்பூர் 100 கிலோமீட்டர் வருது, நம்ம நடுவில் எங்கேயுமே நிற்கவே இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்டாப் 100 கிலோமீட்டர் அடிச்சுட்டு அங்கே ஒரு 20 to ஒரு ½ hour பிரேக் எடுத்தால் தான் நமக்கும் சரி நம்ம வண்டிக்கும் சரி கொஞ்சமாச்சு தாங்குவாப்புல. தம்ஸ் அப் காட்டுறாங்க. சொன்னல இப்போ வந்து நானும் நார்மலாக அப்படியே போனேன்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு நானும் இதுமாதிரி சும்மா எங்கே லோக்கலில் போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. இப்போ இதே நான் ஒரு ரைடிங் யூஸ்வே பண்ணிட்டு போனேன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எப்படி தம்ஸ் அப் காட்டாங்க பார்த்தீங்களா. இதில் சொல்லிக்க வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஹாப்பி அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ரைடர்ஸோடைய ஒரு ஹாப்பி மூமெண்ட். இதெல்லாம் எல்லாருக்குமா கிடையாது, பட் ஆனால் எனக்கு சொங்கின்னு வராப்புல. அண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க. டியூட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோ ரைடர்ஸ்லாம் மீட் பண்ணியாச்சு. லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் டு இவர் பேர் வெங்கட், இவர் பேர் ராஜபாண்டி. புதுசாக சொல்கிறேன் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ல. ஓ ரைட், புதுசாக பார்க்குறேன். சரி சரி ஆமாம் வெங்கட். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ரைட் போயிருக்கேன் அவன் கூட. அது மாதக்கணக்கு, அது ஒரு வருஷமே ஆயிடுச்சு. கல்வராயன் மலை கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஏற்காடு நானும் அவரும் போயிருப்போம். அதில் ஏற்காடில் வந்து நான் சேனு ராமராஜன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வீடியோவில் இருப்பார் பாருங்க அவர். அதுக்கப்புறம் அவர் அதான் ஃபஸ்ட் ரைடு, அதுக்கப்புறம் அவரும் எதுவும் வரல. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:22 ஆகுது. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 10 minutes மேலே இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் காஃபி, அதுக்கப்புறம் டைம் 2 ஆகுது. இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நேரத்தை பார்த்திங்களா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. சரி டியூட்ஸ், நாங்கள் இங்கே வந்த எனக்கே வந்து டயர்டு இல்லாமல் இருக்கிறேன். உங்களுக்கு பைக்கில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பைக்கில் போகிறதா பிளான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேரும் ஒரே பைக்கில் வந்துட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வரணும், இவர் வந்து ஊர்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வரணும். ஓகேங்களா, இதான் பண்ணிட்டாரு. பஸ் எதுவும் டைட் டைமில் கிடைக்காதுல்ல, அதனால் லாரி பிடிச்சி லிஃப்ட் கேட்டு வந்திருக்காரு. அதுலேயும் 6-7 லாரி நிப்பாட்டாமல் இருந்து அப்புறம் ஒருத்தர் மட்டும், அதுவும் எங்கள் ஊர் பக்கத்து இருக்கார், அவர் பேர் கூட செங்குட்டுவன் சம்திங் ஏதோ சொல்லி சொன்னார். அவர் நிப்பாட்டினார். நான் லோக்கல் நம்ம பன்னாடம் தான், நான் துறையூர். அதனால தான் நான் பயப்படாமல் நிப்பாட்டினேன். வெளியூர்காரங்களாக இருந்தால் லிஃப்ட்டு கேட்கும்போது நிப்பாட்ட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். அதுவும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் சொன்னார். அதனால் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அவர் அந்த பாகிஸ்தான் பக்கம் போனது, காஷ்மீர் பக்கம் போனப்போ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அதனால் நான் சாங்கிட்ட நான் அப்புறமா நான் சொல்கிறேன், அவன் என்கிட்ட கேட்கும்போது அது வீடியோவில் வரும். சரி டூட்ஸ், போக அப்டேட் பண்ணுறேங்க. சரி ப்ரோ, பார்ப்போம். பாய் டியூட்ஸ். ஆக்சுவலி டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:15 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ½ an hour 3/4 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரேக்குன்ற பேரில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரைடர் ஒருத்தர் வந்தார், அவர் 2 பேசின்ட்டு இப்போ கிளம்புறோம். அப்படியே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்கள மீட் பண்ணோம். அப்படியே அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்லிங் வந்து 289 கிலோமீட்டர், 5 hours 48 minutes ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் குட்டப்பா சொல்கிறாரு. அதாவது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:17, 9 மணிக்கு ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு சொல்லுது. ஐயோ அடே கப்பா, இந்த வழியாக போகணும். ஓகே, இப்போ நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர், சேலத்துலேருந்து அப்படியே ஈரோடு உள்ளே போக மாட்டோம். அப்படியே ஈரோடு வழியிலேருந்து ஈரோடு டு சக்தி டு அப்படியே டான்லிங் போகிறோம். ஒருத்தர் ஆக்சுவலி இன்னொரு ரைடர் ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து டாக் எடுத்துகிட்டு வந்தார். BMW 310 வந்தார். பைக் பார்த்தலடா கிராஜுவலாக எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி நின்று இருந்தது. அந்த டாக்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கல. அப்படியே அவர் 2 பேசின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம், அவரும் கிளம்பிட்டார். டியூட்ஸ், இது நம்ம ரைடோடைய செகண்ட் டோல்கேட்டு. உளுந்தூர்பேட்டை டு சேலம் போகிற வழி. ஓகேங்களா, ஆத்தூர் போகிற வழி இது. ஸோ வெல்கம் டு செகண்ட் டோல்கேட். ஆனால் குட்டியோடு இருக்குப்பா இது. நண்பர்களே, இது நம்ம ரைடோடைய 3rd டோல்கேட். ஆக்சுவலி இதுவும் ஆத்தூர் ஒன்றும் போல், ஆத்தூர் போகிற வழி தான் இது. ஓகேவா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது கீழே போட்டிருக்குமே, ப்ரொவின்சி ஊர் பேர் பார்க்கலப்பா, ஏதோ ஒரு ஊர் விடுங்க. அகெயின் ஒரு ஸ்டாப்பு. கரெக்டாக நம்ம ரைடு ஆரம்பித்து 1 hourலேயே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. 4:24 ஆகுது டைமு. இங்கேருந்து நம்ம இன்னும் ரிமைனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 241 கிலோமீட்டர். ஓகேவா, அதுங்கட்டி தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்ருக்கோம். மெயினாக இவருக்கு தூக்கம் வருது, அதுவும் நம்ம எனக்கும் லைட்டாக தூக்கம் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தா ஆர்டர் பண்ணிட்டு
தூக்கம் வராத ஒரே ஆள் அவருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து தூங்குகிற டைமிங்கே வந்து மதியானம் தான் ஏச்சு பேர் அவர். அதனால் அவருக்கு வந்து சாதாரண அதெல்லாம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் கரெக்டாக தூங்குவோம். அதனால் இப்போ செம்மையாக தூக்கம் வருது. ஸோ அதனால் காஃபி குடித்தா கொஞ்சம் சில் பண்ணலாம். டீ குடிச்சு போய் சொல்கிறியாடாலே ஏதோ வாய்த்த இதோ நம்ம இந்த கடையில் தான் டீ குடிச்சிட்டு ஆகி நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:54 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எடுத்தாச்சுங்க. முக்கியமாக நமக்கு தான் பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னா வந்து இது தூக்கம் நம்மளை போட்டு தாக்குது. ஸோ அப்படியே பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு அகைன். இங்கேருந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 245 கிலோமீட்டர், குறைஞ்சது 5 ஹவர்ஸு, அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வேணால் ஆகலாம். நம்ம இன்னொரு 2 பிரேக் எடுக்கிறதுக்கு சாலிடாக ஆகும். இன்னும் 2 பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வேறு ஒன்று அப்பப்போ லூஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா சேலம் தாண்டி எடுக்கிறத தான் பிளான் போட்டிருக்கோம். பார்ப்போம். இந்த ட்ரிப்பு மேலே இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ண முடியல, அது வேஸ்ட் ஆகிடுது. ஸ்பீடோமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு தெரில. அதனால் கீழே வச்சு தான் கால்குலேட் பண்ணி வைக்கணும். 99,608 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். தலைவர் இது உள்ள தானே வரையிற, நம்ம மேலே ஏறிடுவோம். எதுவும் விட்டுட்டு போகல, எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:33 ஆகுது. ஓகேவா, 1/2 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த ரைடருக்கு செம்ம தூக்கம், மட்டை ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிக்குது. சரி, ஒரு 1/2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுனா வெளிச்சம் வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் அவ்வளோ வராதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆடியன்ஸ் மனசு தேத்திக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நம்மளை அவரால் முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் மட்டை ஆகிட்டாரு. சரி, அப்படியே நம்மளும் வண்டியை போட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கோம். அப்படியே பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்மளும் ஃப்ளாட் ஆகிட்டு தான் கிளம்ப போகிறோம். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா விடியவும் ஆரம்பிக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இங்கேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 230 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது 4 hours 30 minutes இன்னும். கூகுள் குட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு சொல்லுது. என்னுடைய கணிப்பு என்னென்னா, பிரேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 12 ஆகிடும். ஆக்சுவலி எங்களுடைய பிளான் என்னென்னா, நைட்டில் ரைட் பண்ணிவிட்டு விடிய காத்தா அங்கே இருந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனால் போகிறதே அங்கே ஆஃப்டர்நூன் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி டியூட்ஸ், நான் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போக என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ரவுண்ட் 1. ரவுண்ட் 2. நெக்ஸ்ட் ரவுண்டு இது. டியூட்ஸ் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே மலர வேண்டியதான். நம்ம பைக்கெலாம் பின்னாடி நிற்கிது. நல்லாவும் விடிஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 கிட்ட ஆகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஒரு ரைடர் தூங்கிட்டாரு, இன்னொரு ரைடரை முடிச்சுக்கிட்டாரு. என்ன ப்ரோ, நைட்டில் தூங்கினா பரவாயில்ல, விடிஞ்ச உடனே 2 பேரும் படுத்து தூங்குறீங்க. அது எப்படி அப்போ அதில் உங்களுக்கு தூக்கம் வருது? பைக்கில் முடிச்சுங்கன்னு சொல்லாதனால. சரி டியூட்ஸ், குட் நைட். A few moments later. டியூட்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் பெட்ரோல் பங்க் பெட்ரோலே போடல. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்களான்ட்டு. டியூட், சக்ஸஸ்ஃபுல்லி காலை கடனை முடிச்சாச்சு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு டீயை குடிச்சிட்டு அகைன் கிளம்புவோமா? டியூட்ஸ், part 2 கம்மிங் சூன்.